புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்செல்வவிளை கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் 14 தங்கப் பதக்கங்களை வென்றனர். குமரி மின்னல் சிலம்பாட்ட குழுவில் பயிற்சி பெற்ற 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பல பிரிவுகளில் பங்கேற்று விளையாடினர். கத்தார் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த சிலம்பாட்ட வீரர்களுடன் விளையாடி 30க்கும் மேற்பட்ட வெள்ளி, வெண்கல பதக்கங்களையும் வென்று சாதனை படைத்தனர். என் பேர் ஆர் ஆஷிக். நான் 6 வருஷமாக சிலம்ப கலையில் கற்றுட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக புதுச்சேரியில் ஒரு காம்படிஷன் நடந்தது, இன்டர்நேஷ்னல் ஓப்பன் சாம்பியன்ஷிப். அதில் எங்கள் டீமில் 14 பேர் கோல்டு ப்ரைஸ் அடிச்சிருந்தாவ. இனி அடுத்து மலேசியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் இருக்குது, அதில் 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்காவ. இந்த போட்டியை ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் ஏசியன் கேம்ஸ்லேயும் சேர்க்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டை வேண்டிக்கிறோம். வணக்கம். நான் 2 வருஷமா மின்னல் சந்திரன் ஆசான்ட்ட சிலம்பக்கலையை கற்றுட்ருக்கேன். இந்த சிலம்பக்கலையின் மூலமாக நம்ம என்னையும் என்னை சுற்றி உள்ளவங்களையும் என்னால் பாதுகாக்க தயாராக இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம். அங்கே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் எங்கள் டீமில் 13 பேர் தங்க பதக்கம் பெற்றிருந்தாங்க. இது போல் நாங்கள் பல பேர் பல மாவட்டங்கள், மாநிலம் எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இந்த சிலம்பக்கலையின் மூலமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நோய் வராது. இதனால நம்ம எதிர்கால சங்கதிகளுக்கும் நம்ம இதை சொல்லி கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக நம்ம முதியோர்களும் நமக்கு இந்த சிலம்பக்கலையை கற்றுக்கிறதுக்காக விருப்பப்பட்டு வராங்க. இதனால நம்ம எப்போவுமே நம்ம சிலம்பக்கலையை எப்போவுமே நம்ம ஊக்கப்படுத்தணும். இப்போ நமக்கு ஏஷியன் கேம்ஸ்லேயும் ஒலிம்பிக்லேயும் இந்த சிலம்பக்கலையை நமக்கு கொண்டு வரதுக்கு நம்ம மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதனால நான் இந்த சிலம்பக்கலையை பல பேருக்கு சொல்லி கொடுப்பேன்.